சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. அதாவது தமிழகத்துடைய அடுத்த முதல்வர் இவர்தான் வெளியான ஒரு மிகப்பெரிய ஒரு சேனல் வெளியிட்ட கருத்து கணிப்பை தான் அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த முதலமைச்சர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பானது கிளம்பியிருக்கக்கூடிய சூழ்நிலை. தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி. கிட்டத்தட்ட ஒரு கட்சி தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் குறைந்தது 118 தொகுதிகளை வென்றால் மட்டுமே அந்த கட்சியால் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும். அந்த வகையில் தற்பொழுது பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல் கிடைச்சிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல் கருத்து கணிப்பானது வெளியாக இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா யார் ஜெயிக்க போகிறாங்க, தமிழகத்தில் அடுத்த முதல்வராக யார் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெள்ள தெளிவாக வெளியே இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா மீண்டும் திமுகவே ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 120 to 145 தொகுதிகளை வரை திமுக இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் கைப்பற்ற வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது நமக்கு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 90 to 110 இந்த மாதிரி ரேஞ்சில் அதிமுக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா நம்முடைய தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்த தேர்தலில் உண்டாக்க போகுது. இப்போவே பார்த்தீங்கன்னா தாவேக்கா 24% வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போன எலெக்ஷனில் இல்லாமல் 2026 எலெக்ஷனில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2021 எலெக்ஷனில் இல்லாத அளவுக்கு இந்த தடவை நிறைய பேர் ஓட் போட்டிருக்காங்க. அதாவது 90% ஒரு தொகுதியை எடுத்துக்கணும்னா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 60, 70 அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணியிருப்பாங்க. இந்த தடவை 90%, 92%, 94% அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓட் போட்டிருக்காங்க. இதெல்லாம் தாவேக்கா தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் விமர்சனங்களும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு நிறைய விதமான ஆதரவும் ஓட்ஸும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வருகின்ற 4ஆம் தேதி தெரிஞ்சுவிடும் தேர்தல் ரிசல்ட் யாருக்கு சாதகமாக இருக்குது. இன்னொன்று சொல்கிறாங்க, அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணியை வைப்பதற்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க அப்படின்ற மாதிரியான தகவலும் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பெற்று கொண்டு வருகிறது. நான் தமிழரை பொறுத்த வரைக்கும் 4வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. நான் தமிழரை பொறுத்த வரைக்கும் 4வது இடம், 0 தொகுதியை கைப்பற்றுவார் அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பெற்று இது தொடர்பாக இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலியில் பார்ப்போம். ஆனால் தற்பொழுது வெளியாக இருக்கக்கூடிய எக்ஸிட் போலுடைய நிலவரம் இதுதான். ஆனால் அதிமுக அப்புறமா தாவேக்கா கூட்டணி வைத்தால் கூட பார்த்தீங்கன்னா திமுக வெல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை இது மாதிரி நடந்தால் அதிமுகவும் அப்புறமா தாவேக்காவும் கூட்டணி வச்சா ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக விஜய் அவர்கள் கூட்டணி வைப்பாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.